அமெரிக்காவை பற்றி ஒரு சிறு கருத்து. அதாவது கமலா ஹாரிஸ், டிம்பர் இருவரும் தான் அதிபர் தேர்தலில் போட்டியிட்டார்கள். கமலா ஹாரிஸ் தோல்வியுற்றதற்கு காரணமே இந்திய நாட்டைச் சேர்ந்தவர், அவர் அமெரிக்கர் இல்லை என்ற ஒரே காரணத்துக்காக தான். ஆனால் டிம்பருக்கு அதிக எதிர்ப்புகள் உண்டு, அவர் வரமாட்டார் என்று உலகமே காத்திருந்தது. ஆனால் அங்கு வாக்களித்த மக்கள் தன்னின மக்களுக்கு வாக்களித்தார்கள், இதுதான் உண்மை. அதே போன்று இப்பொழுது பிறப்புரிமை அடிப்படையில் அமெரிக்க குடியுரிமை ரத்து என்ற சட்டத்தை அவர் துவங்கியிருக்கிறார். இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை நான் சிறிது விளக்குகின்றேன், கேளுங்கள். அதாவது ஒருவர் அங்கே பணியாற்றி வருகிறார், அமெரிக்காவிலே ஒரு விஞ்ஞானியோ அல்லது வேறு ஒரு தொழிலாளியோ, இந்தியரை உலக நாடுகளை சேர்ந்த யாராக இருந்தாலும் அவர்கள் அங்கே பணியாற்றும் பொழுது அந்த பணியாற்றுகிறவர்கள் மனைவி அழைத்து செல்கிறார்கள். அங்கே கருவுற்று குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு குடியுரிமை இல்லை என்பது இந்த சட்டத்தின் முழு உரிமை. அப்படி என்றால் இந்தியாவிலே அதற்கு பிறப்புரிமை சான்றிதழ் வழங்க இயலாது. ஏனென்றால் பிறப்பு இந்தியாவிலே பிறக்கவில்லை. இந்த உலக நாடுகளிலே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு ரத்தை செய்த டிம்பரை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். இது மிகவும் தவறான ஒரு உதாரணம். எந்த நாட்டில் குழந்தை பிறக்கிறதோ அந்த நாட்டின் குடியுரிமை அதற்கு வழங்கப்பட வேண்டும் என்பது உலக ரீதி சட்டம். ஆனால் அதை மீறி இவர் இப்போது செய்திருக்கின்ற இந்த காரியம் என்பது பொதுமக்கள் மட்டுமல்ல, அங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்ற உலக நாடுகளைச் சேர்ந்த அத்தனை பேருக்கும் மிகவும் ஆபத்தை விளைவிக்கும். எனவே டிம்பர் தற்போது மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் எனது கருத்து. நன்றி.